கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்ருத் குடிநீர் திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் அம்ருத் திட்ட பணிகளால் மக்கள் மிகப்பெரிய அளவில் சிரமம் அடைந்து வருகின்றனர். காரணம், பல்வேறு பகுதிகளில் இவர்கள் அந்த குழாய் பதிக்க தோண்டிவிட்டு செல்லும் அந்த பள்ளங்கள் அப்படியே போட்டுவிட்டு செல்வதால் மக்கள் மிகப்பெரிய அளவில் தற்பொழுது ஒரு சிரமம் அடைந்து வரும் காட்சிகளை பார்க்க முடியும். நம்ம இப்போ நிற்கும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியிலும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையின் ஓரத்தில் அவர்கள் அந்த குடிநீர் குழாய் பதிக்க பள்ளங்கள் என்பது தோண்டப்பட்டிருக்கின்றனர். ஆனால் தோண்டப்பட்டு குழாய் பதிக்காமல் அந்த பகுதியிலே அந்த தோண்டப்பட்ட பள்ளங்களை போட்டுவிட்டு சென்றிருக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இதனால் இந்த பகுதியை பொறுத்த அளவில் நூற்றுக்கணக்கான கடைகள் என்பது இருக்கிறது. இந்த பகுதியில் மாசடைந்த காற்று என்பது படர்ந்து வருவதால் வியாபாரம் என்பது பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோன்று காலை வேளைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும் ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம பார்க்க முடியும், ஒரு புறம் சாலையை தோண்டிவிட்டு குழாய் பதிக்காமலே சென்றிருக்கின்றனர். மறுபுறம் பார்க்கும் பொழுது சாலையை தோண்டிவிட்டு குழாய் பதித்து அதன் மேல் சிமெண்ட் என்பது போடப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அந்த போடப்பட்ட சிமெண்ட்டும் சரியாக போடாததால் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு வியாபாரி இணையரால் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த பள்ளம் தோண்டப்பட்டு எவ்வளோ நாளாக இருக்கிறது? இந்த பள்ளம் நீங்கள் எந்த அளவுக்கு சிரமம் அடைந்திருக்கீங்க? பள்ளம் தோண்டப்பட்டு சுமார் 3 முதல் 4 மாதங்கள் மேல் ஆகிறது. லோக்கல் பாடிஸான PWD, வாட்டர் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து அதிகாரிகளின் மொத்தத்தினால் இந்த வேலை ஸ்லோவாக நடைபெறுகிறது. ஏனென்றால் இந்த திட்டம் மத்திய அரசு மாநில அரசுக்கு மக்களின் வழிகாட்டுதல்படி நல்ல ஒரு திட்டத்தை அமைத்துள்ளனர். ஆனால் இங்குள்ள அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் இந்த வேலைகள் ஸ்லோவாக நடைபெறுகிறது. இதனால் இந்த சாலை சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு கடந்து செல்கின்றனர். இந்த அலட்சிய வேலையினால் மக்கள் தினந்தோறும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் காசு நோய், அப்புறம் டிராஃபிக் ஜாம் ஆகிறது, விபத்து ஏற்படுகிறது. உடனடியாக தமிழக அரசு அதிகாரிகளும் உடனடியாக விரைந்து வேலையை முடித்து எங்களுக்கு உரிய பாதுகாப்பான நல்ல ரோடு அமைத்து தருமாறு தமிழக அரசுக்கும் எங்களோட மாவட்ட அமைச்சரான மிஸ்டர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்துள்ளோம். ஓகே, தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது திருவட்டார் பகுதி மட்டுமின்றி மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இதேபோன்று குடிநீர் குழாய் பதிக்க பள்ளம் என்பது தோண்டப்பட்டு அப்படியே போட்டுவிட்டு செல்கின்றனர். சில இடங்களில் குழாய் பதிக்கப்பட்ட பிறகும் பள்ளங்கள் நிரப்பாமல் சென்றிருக்கின்றனர். இதனால் தொடர்ச்சியாக விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் இங்கிருக்கும் வியாபாரிகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே துரிதமாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் பள்ளத்தை தோண்டி அதை நிரப்ப வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி.